எங்க போனாலும் விஜய்க்கு கூட்டம் அதிக அளவுல மக்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் அதிக அளவுல கூட்டம் அப்படியே வாக்கா மாறுமா? வாக்கா மாறக்கூடிய வாய்ப்பே கிடையாது. கூட்டம் வந்து நடிகர்களோ திரை நட்சத்திரங்கள் நடிகர்களாக இருந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கென்று ஒரு பெருங்கூட்டம் கூடும். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. தமிழ்நாடு பூரா இருக்கிற விக்கிரவாண்டியில மாநாட்டு நடத்தி கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் மதுரையில கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் திருச்சியில. அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, சனிக்கிழமை நடத்துறாரு. தினம் தொகுதிக்கு போனா அங்க இருக்கிறவங்க எவனா வரணும், இவங்களே திரும்பி வர முடியாது. அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துறாரு. அதனால அடுத்த சனிக்கிழமை எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது குறைய 200 to 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. என்ன இன்னைக்கு தான் பாத்தீங்க, இல்ல நேற்று தினம் பாத்தீங்க, மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. நாங்களா அதுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. பார்த்திருப்பீங்க நீங்க. அதுல வந்து வீராவேசனமான வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும். அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள். அந்த வசனத்தை அவர்களுக்கு பிராம் செய்ததுன்னு சொல்லுவாங்க. சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க, சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை, உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நான் உணர்கிறேன். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. நோயாளிடா நீ ஒரு நோயாளி. தாய்மொழியை மறந்த தற்குறி, டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்க முயற்சி செய்யாமல் இருந்தோமா? எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்.